நம்ம வந்து பேரன்பு பற்றி பேசுகிறோம். அன்பெனும் பேரொழின்னு பாட்டெலாம் போட்டு முடிக்கிறோம் படத்தை. எல்லாமே ஓகே. எனக்கும் புரியுது. ஆனா, இப்போ அதெல்லாம் கேட்டு வெளில வந்தா, ஒரு ஒரு கட்சி கொடியோடு இருக்கக்கூடிய ஒரு கார். கட்சி கொடிகள் கார்ல ஏறினாலே அந்த காருக்குன்னு ஒரு திமிரு வந்துருதுல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமன் மேனுக்கு பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது ஒரு கோவம் இருக்குல்ல. அந்த கோவத்த என்ன பண்றது? அது போவே மாட்டேங்குதே. சாதாரண ஜனங்கள நோக்கி நம்ம வந்து தொடர்ந்து என்ன த்ரோ பண்ணிட்டு இருக்கோம்னா, நீங்க அரசியல் மயப்படுங்க, நீங்க அறிவு மயப்படுங்க அப்படின்னு எதனால பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்க கோபத்த நீங்க எப்படி காட்டுறதுன்னு நீங்க டிசைட் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா கண்டிப்பா கோபத்த போய் நம்ம வந்து அவர அடிக்கிறதின் மூலமாவோ காட்ட முடியாது. கரெக்ட். நீங்க நம்ம நம்ம வந்து பவர்லெஸ்ன்னு ஒரு ஸ்பேஸ்ல நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களுக்கு எண்ணற்ற மனிதர்கள் இருக்காங்க. கோடி கோடியான மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் வந்து அவங்களோட கோபத்த எப்படி நியாயமான முறையில திருப்பி கொண்டு போய் செலுத்துறதுங்கிறத அறிவு அவங்களுக்கு முதல்ல முக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. அதனால தான் நான் வந்து தொடர்ந்து என்ன சொல்றேன்னா, தேர்தல் அரசியல் ஒண்ணு இருக்கு பாருங்க, இன்னைக்கு. இந்த தேர்தல் அரசியலுக்கு வெளியில ஒரு வேலை பார்க்கணும். என்னங்க தேர்தல் அரசியலுக்கு வெளியில என்னங்க வேலை பார்ப்பீங்க? எல்லாம் அதிகாரம் இருந்தா தானங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமா மொக்கையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்துல இருந்தா எல்லாம் வேலை செய்ய முடியும்னு இத்தனை வருஷமா அதிகாரத்துல இருந்த எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐ மீன் மாறி மாறி நம்ம வந்து ஒரு சலிப்போடையே இருக்கோம். ஏங்க இல்லைங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னாச்சுங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாச்சுங்க. சரிங்க ஏங்க புதுசா ஒண்ணு வர்றவங்க, நாங்க புதுசா ஓட்டு போடுறோங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏங்க அப்படின்னு திரும்பி இந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டியிருக்கு சமூகத்துல. அது வந்து நம்ம ஹார்ட்ல செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய ஹார்ட்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுல செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் மாற்றமா உருவாகும். அந்த மாற்றம் உருவான பிறகு ஒரு மனிதன் எதிர்கொள்ற தேர்தல் வேற மாரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன கேட்க வரேன்னா, மயிலாட் படம் பார்க்குறோம். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா அந்த படத்துல எளிய மனிதர்கள் வந்து நிஜத்திலுமே ஏமாத்தப்படுறாங்கன்றது நமக்கு புரிய வருதுல்ல. ம், ம், ம். அத ஹேண்டில் பண்ண முடியலல்ல. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குல்ல. புரியுது, புரியுது. அதான் அந்த பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன மாற்றுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு மாற்றை நோக்கி சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாற்றம் வந்து தனி மனிதனால உருவாகாது. உங்க கோபத்த நீங்க எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, அதுக்கு அதுக்கு மாற்றே கிடையாது. அப்ப கலெக்டிவா இந்த கோபத்தை எல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்னு தான் நினைக்கணும். இந்த கோபம் இருக்குல்ல மனிதர்கள்ட்ட, அந்த பெயின் இருக்குல்ல. ஆனா நம்மலாம் எப்படிப்பட்டவங்களா இன்னைக்கு இருக்கோம்? ம். இந்த பெயினையும் கோபத்தையும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த கோபத்தையும் பெயினையும் வெளிப்படுத்துற ஆட்களா இல்லையே. நம்ம திருப்பி ஆட்டு மந்த மாரி தானே இருக்கோம். திருப்பி அதை நோக்கி தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்போ உங்க எளிமையான உங்க மனதையும், உங்க அறிவையும் மற்றவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கங்கிறதுல தான் மொத்தமா இருக்கு. அதனால மற்றவர்களுக்கு பயன்படாதீர்கள். நீங்கள் உங்களுக்கே பயன்படுங்கள். அப்படி அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்ட். அதுக்கு நீங்க முதல்ல வந்து ஒரு ஸ்டீமிங் ஆகுங்க. நம்ம முதல்ல நம்ம மனிதனா மாத்திக்குவோம்.